அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற சிறப்பான சிந்தனை, சிறந்த சிந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் யார் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போறோம். இப்போ நான் யாருன்னு எனக்கு தெரியாதுங்களா? நான் ஒரு செட்டியார், நான் ஒரு கவுண்டர், நான் ஒரு ஐயர் அப்படின்னு சொல்றோம். அல்லது நான் ஒரு இந்து, நான் ஒரு முஸ்லீம், நான் ஒரு கிறிஸ்டியன், பௌத்தன், ஜெயின் அப்படின்னு பலவிதமான மதங்களை சார்ந்து நான் என்று சொல்கிறோம். இல்லைன்னா இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன சொல்றோம்? நான் ஒரு டாக்டர், நான் ஒரு என்ஜினியர், நான் ஒரு வழக்கறிஞர்னு சொல்றோம். இது மாதிரி தான் நம்ம நிறைய நான்களை உண்டாக்கி வைத்திருக்கிறோம். இந்த புறத்திலிருந்து ஏற்றி வைக்கப்பட்ட ஏராளமான எண்ணங்களினுடைய அடிப்படையில் நம்ம இடத்திலே நிறைய நான் இருக்கிறது. ஆனா இங்க வேத சாஸ்திரம் நமக்கு சொல்ல வர்ற நான் அந்த நானை பத்தி சொல்லலை. ஏன்னா இந்த நான் நம்ம இந்த உடம்பு வந்ததுக்கு அப்புறம் வந்த நான் இல்லையா? ஆனா இந்த உடம்பு தான் நானா அப்படின்னு கேட்டா இல்லை. ஏன்னா இந்த உடம்பு வர்றதுக்கு முன்னாடியும் நான் இருந்திருக்கேன், இந்த உடம்பு போன பிறகு நான் இருக்க போறேன். ஏன்னா மரணத்துல என்ன சொல்றாங்க நிறைய பேர், அவர் எங்களை விட்டுட்டு போயிட்டாருங்க அப்படின்ட்டு வீட்டுல பாடி இருக்கும்போது அழுகுறாங்க இல்லையா? ஏங்க இவர் தானே இவர் கூட தானே இத்தனை நாள் இருந்தீங்கன்னு கேட்டா இல்லைங்க, இது பெணம், அவர் என்னை விட்டுட்டு போயிட்டாருங்க அப்படின்ட்டு மனைவியோ கணவனோ அழுவதை பார்க்கிறோம். அப்ப இதுல இந்த உடல் நான் அல்ல அப்படிங்கிறது நம்ம தெளிவா இருக்கணும் இல்லையா? இதை சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, 5 கோஷங்களா நமக்கு சொல்லுது. அதாவது அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இது மாதிரி 5 கோஷங்கள். இப்ப இந்த 5ல இந்த உடல் நான் அல்ல, இந்த மனம் நான் அல்ல, இந்த புத்தி நான் அல்ல, ஆனந்தமய கோஷமாகிய காரண சரீரமும் நான் அல்ல. அப்ப இது மாதிரி எல்லாவற்றையும் நான் அல்ல நான் அல்லன்னு நான் நீக்கிட்டே வந்தா கடைசியில நான் யாருதான் அப்படின்னு கேட்டா, நான் அந்த தூய அறிவாகிய ஆன்மா, பரமன், பிரக்ஞை என்று சாஸ்திரம் சொல்லுது. அது எப்படிங்க அவ்வளவு உறுதியா சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேத சாஸ்திரம் அதனுடைய விளக்கங்களை எளிமையா உபநிஷதங்கள் வாயிலாக நமக்கு விளக்க முற்பட்டு இருக்கு. அந்த உபநிஷதங்கள்ல நிறைய மகா வாக்கியங்கள் இருக்கு. அப்போ 4 வேதங்களுடைய அடிப்படையில நம்ம 4 மகா வாக்கியங்களை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ தத்துவம் அசி, தத்துவம் அசி அப்படின்னா நீ அதுவாகவே இருக்கின்றாய் அப்படின்னு சொல்லி ஒரு மகா வாக்கியம் இருக்கு. இன்னொன்னு சொல்லுது, அயமாத்மா பிரம்மா, அந்த ஆத்மாவே பிரம்மம் என்று சொல்கிறது. இன்னொரு மகா வாக்கியம் சொல்லுது, பிரஜானம் பிரம்மாங்கிறது, பிரக்ஞையே பிரம்மம் என்று சொல்கிறது. பிரக்ஞை என்றால் உணர்வு என்று அர்த்தம். இன்னொன்னு சொல்லுது, இது எல்லாம் புரிந்து கொண்ட பிறகு அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லுது, நானே பிரம்மம் என்று சொல்கிறது. அப்ப இதையெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது, இந்த முக்கியமான 4 மகா வாக்கியங்களை மட்டும் நம்ம வைத்துக்கொண்டு ஆராய்ந்து பார்க்கும்போது, இப்போ அயமாத்மா பிரம்மம், ஆத்மாவே பிரம்மம் என்று சொல்கிறது, பிரக்ஞையே பிரம்மம் என்று சொல்கிறது, பிரஜானம் பிரம்மம் என்று சொல்கிறது. அப்ப இங்க பிரம்மம்னா என்ன? ஆத்மான்னு சொல்லுது. புரியுதுங்களா? ஆத்மான்னா அயமாத்மா பிரம்மா, அப்ப ஆத்மாவே பிரம்மம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த ஆத்மா நிறைய கிடையாது, ஒரே ஒரு ஆத்மா, பரமாத்மா மட்டும்தான் இருக்கு. அது பிரகாசிக்கின்ற உடல்களை பொறுத்து பலவாறாக பிரகாசிக்குது. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? அந்த பிரக்ஞைய அறிவுன்னு சொல்றோம். அது எப்படிங்க பிரக்ஞையும் அறிவும் ஒன்றாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பிரக்ஞைங்கிறது உணர்வு தானே. அந்த உணர்வுங்கிறது நமக்கு எங்க தொடங்குது? ஆரம்பத்துல ஒரு அறிவு தாவரத்திலேயே தொடங்கிடுது, தொடு உணர்வாக தொடங்குது. அப்புறம் மற்ற புலன்கள் அடிப்படையில கூடிக்கிட்டே வருது. புழு, பூச்சிகள், பறவைகள், மிருகங்கள், மனிதர்கள் என்று வரும்போது புலன்கள் கூடி நமக்கு 5 புலன்களோட மனமும் சேர்ந்து 6 அறிவு பெற்ற மனிதனாக நாம் மாறி நின்றாலும் கூட
அந்த தொடு உணர்வு என்ற அந்த உணர்வு எப்படி நமக்கு தெரியும்? இப்ப நம்ம உடம்புல வந்து ஒரு எறும்பு ஊறுதுன்னா, உடனே அது என்ன ஊறுது அப்படின்ட்டு நம்ம அறிவு உடனே சிந்திக்குது பார்த்தீங்களா? அந்த சிந்தனை ஆற்றல். அதை எது என்று அறியும் ஆற்றலை தான் இங்க அறிவு என்று சொல்கிறோம். அதை வந்து தன்னுணர்வு, விழிப்புணர்வு என்று வேதம் சொல்லிக் கொடுக்குது. அப்ப இங்க சனாதன தர்மத்தின் வழியில் வருகின்ற நம்முடைய வாழ்க்கை முறை எந்த மதங்களுக்கும் அப்பாற்பட்டு இருந்திருக்கிறது என்று நன்றாக புரிகிறது. ஆனா இடையில் புகுத்தப்பட்ட மதங்களினால் தான் நாம் இவ்வாறு பாகுபாடுகளை உண்டாக்கி கொண்டு தன்னை யார் என்று அறிய முடியாத அவல நிலையில் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம் என்பதும் புரிகின்றது. அப்ப நம்ம இதிலிருந்து கொஞ்சம் விழித்துக் கொள்ள வேண்டும். அப்ப உண்மையில் இங்கு நான் யார் என்று நாம் விசாரணை செய்து பார்க்கும்போது அந்த தூய அறிவாகிய உணர்வு, அறிவு, ஆத்மா அப்படிங்கிறத நம்ம தெளிவாயிட்டோம்னா, அப்போ அகம் பிரம்மாஸ்மி என்பதை நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அப்ப அப்படிப்பட்ட உணர்வு நம்மிடத்திலே எவ்வாறு பிரகாசிக்கின்றது என்றால், எல்லாவற்றையும் அறியும் அறிவாகவே பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. அது புலன்கள் வாயிலாகவும் மனதின் வாயிலாகவும் அறிந்து கொள்கின்றது. அப்படி அறிகின்ற அந்த தூய உணர்வு, அந்த அறிவு, இதுதான் இங்க வந்து நான் என்று நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் யார் என்ற கேள்விக்கு சரியான புரிதல், நான் ஒரு ஆன்மா, நான் ஒரு ஆத்மா. ஆன்மா என்பது தமிழ் வார்த்தை, ஆத்மா என்பது சமஸ்கிருத வார்த்தை. அப்போ இங்க நான் ஒரு ஆத்மா அப்படின்னா எப்படிப்பட்ட ஆத்மா? ஜீவாத்மாவா பரமாத்மாவான்னு கேட்டா, இங்கு ஜீவாத்மா பரமாத்மா என்ற பிரிவினைகள் கிடையாது. ஒரே ஆத்மா பரமாத்மா இருக்கிறது. அது பிரகாசிக்கின்ற உடல்களின் அடிப்படையிலே பரிணமிக்குது, பலவாறாக பரிணமிக்குது. அப்போ ஒரு அறிவு தாவரத்துல தொடு உணர்வை மட்டும் வைத்துக்கொண்டு பிரகாசிக்கின்றது. அப்புறம் 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு என்ற புலன்களுடைய அடிப்படையிலே அது பரிணாம வளர்ச்சி அடைந்திருந்தாலும், 6ஆம் அறிவு பரிமாணத்திலே வந்த மனிதன் தன்னிடம் இருக்கின்ற மனம் என்ற ஒரு விஷயத்தை சற்று உயர்த்தி கொள்கிறான். எந்த அடிப்படையில் உயர்த்தி கொள்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வியினுடைய அடிப்படையில் உயர்த்தி கொள்கிறான். இப்போ இந்த 6ஆம் அறிவுக்கு கீழே இருக்கிற 5 அறிவுக்கு உட்பட்ட எந்த ஜீவராசிகளுக்கும் கல்வி கொடுக்க முடியாது. ஆனால் 6ஆம் அறிவு பரிமாணத்திலே வந்த மனிதனுக்கு தான் கல்வி கொடுத்து அவனை யார் என்று நாம் காட்டி கொடுக்க முடியும். அப்ப அத்தகைய கல்வி முறை தான் நம்முடைய சனாதன தர்மத்திலே வந்த வேதங்கள் என்று நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ அந்த வேத அறிவு நம்ம இடத்திலே வந்தால் மட்டும்தான் நாம் நம்மை யார் என்று உணர்ந்து கொண்டு அந்த தூய அறிவாக நாம் பிரகாசிக்க முடியும். அப்போ அது நமக்கு எவ்வாறு உண்டாகின்றது என்று பார்க்கும்போது, நம்மிடத்தில் இருக்கின்ற புலன்களும் மனமும் அதை விசாரம் செய்து விவேகத்தினாலே தன்னை அந்த தூய அறிவாக அறிந்து கொண்டு பிரகாசிக்கின்றது. அப்படி பிரகாசிக்கும் போது இந்த மனம் என்ன செய்யுதுன்னா, தேவையற்ற விஷய சுகங்களிலிருந்து விலகி அந்த அறிவாகவே பிரகாசிக்க ஆரம்பித்து விடுகிறது. அப்படிப்பட்ட தூய அறிவாக பிரகாசிக்கின்றவர்களைத்தான் நமக்கு நாம ஞானி, பிரம்மம், ஆத்மா என்று பலவாறாக அழைக்கின்றோம். அதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இப்ப இங்க நான் யார் என்ற இந்த ஒரு விசாரணையின் முடிவிலே நான் ஒரு ஆத்மா, நான் ஒரு பிரம்மம் என்று தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை விடுத்து நாம் வேறு என்ன விசய சுகங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் அது புறத்திலே மனம் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களினுடைய அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப இதை புரிந்து கொள்வதற்காகத்தான் மகான்கள் எல்லாம் நம்மையே யார் என்று கேள்வி கேட்க சொன்னார்கள். அப்ப அந்த கேள்வியின் அடிப்படையிலே நாம் நம்மையே சுய விசாரம் செய்து பார்க்கும்போது, நான் உடல் அல்ல, நான் மனம் அல்ல, நான் புத்தி அல்ல, நான் பிராணன் அல்ல, நான் காரண தேகமும் அல்ல. ஏன்னா நம்ம இடத்துல 3 தேகங்கள் இருக்கு. பருவுடலாகிய இந்த ஸ்தூல தேகம், மனம் என்ற 27 தத்துவங்களை உள்ளடக்கிய சூட்சும தேகம், அப்புறம் நம்முடைய 3ஆவதாக காரண தேகம். அதாவது இந்த உடல் கிடைப்பதற்கான, இந்த மனம் மீண்டும் உடல் எடுப்பதற்கான ஒரு காரண தேகம் நம்ம இடத்தில் இருக்கிறது. அப்ப இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட தூய ஆத்மா நான் என்பதை நாம் உணரும் போது நம்மிடத்திலே நம்முடைய சுயம் வெளிப்படும். அந்த சுய அறிவிலே நாம் நின்று இங்கு நாம் பார்க்கின்ற எல்லாமே நம்முடைய அறிவிலேயே
பிரகாசிக்கின்றது என்பதும் நமக்கு புரிய வரும். நான் இருப்பதினாலே இந்த பிரபஞ்சம் இருக்கின்றது என்ற உபனிஷத்தினுடைய உன்னத வார்த்தையும் நமக்கு புரிய வரும். இதுதான் நான் யார் என்று கேள்விக்கு ஒரு பதிலாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை எல்லா வகையிலும் நமக்கு எடுத்து ஞானிகள் உபநிஷதங்கள் வாயிலாகவும் சாஸ்திரங்களின் வாயிலாகவும் விளக்கம் கொடுக்கிறார்கள். அப்படி அதை புரிந்து கொள்வதற்காக நாம் சற்று இது போன்ற ஆன்மவியல் கல்வியை படிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.